இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 5 மேக்கப் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் ஃபார் அ ஃப்ளாலெஸ் லுக். ஸ்டெப் நம்பர் 1 வந்து நம்ம வந்து ப்ரைமர் வந்து மறக்கிறது. நம்ம மேக்கப் பண்ணுற அவசரத்தில் வந்து நிறைய டைம்ஸ் வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ண மறந்துடுவோம். அது ப்ரைமர் வந்து மேக்கப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நம்ம வேணால் நினைக்கலாம் ப்ரைமர் அப்ளை பண்ணாமல் போகலாம் என்ன ஆகும் அப்படின்னு. ப்ரைமர் அப்ளை பண்ணால் தான் நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக வரும். அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர் வந்து நமக்கு ஒரு ஸ்மூத் கேன்வாஸ் கொடுக்கும். ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரைமர் அப்ளை பண்ணால். ஃப்ளாலெஸ் மேக்கப்புக்கு வந்து ப்ரைமர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. நம்ம போர்ஸ் எல்லாம் இருந்தால் அது வந்து மினிமைஸ் பண்ணணும். இந்த லைட்டாக இருக்க ரிங்கிள்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ண நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ப்ரைமர் அப்ளை பண்ண மறக்காதீங்க. மிஸ்டேக் நம்பர் 2 வந்து என்னென்னா ராங் ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது. எப்போவுமே வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணோம்னா அது நம்மளோட நேச்சுரல் ஸ்கின் டோனுக்கு வந்து எக்ஸாக்டாக இருக்கணும். அதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் ஷேடு. இப்போ நம்ம எப்போவுமே வந்து ஸ்வாட்ச் பண்ணி ஃபவுண்டேஷன் வாங்கும்போது ஜா லைனில் ஸ்வாட்ச் பண்ணி ஃபவுண்டேஷன் வாங்குங்க. ஏன்னா தான் நீங்கள் கரெக்டான ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து நமக்கு கிடைக்கும். எப்போவுமே ஃபவுண்டேஷன் வாங்கும்போது நம்மளோட அண்டர் டோன்ஸையும் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் அண்டர் டோன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எல்லோ அண்டர் டோன் இருக்கும். எல்லோ அண்டர் டோன் சில பேருக்கு வந்து பிங்க் அண்டர் டோன் இருக்கும். ஸோ அது வந்து ஃபவுண்டேஷன் வாங்கும்போது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளோட கரெக்டான எக்ஸாக்ட் ஃபவுண்டேஷன் ஷேட் வாங்குறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3 வந்து நம்மளோட ஐப்ரோஸை வந்து மறந்துடுறது. ஐப்ரோஸ் ஃபில் பண்ண வந்து மறந்துடுறது. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது கலர் செலக்ட் பண்ணும்போது க்ரே கலர் ஆர் ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணுங்கள். அது வந்து நமக்கு நேச்சுரல் லுக் கொடுக்கும். லைட் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி அதோட நேச்சுரல் ஐப்ரோஸ்லேயே கேப் எல்லாம் மட்டும் ஃபில் பண்ணாலே வந்து நமக்கு மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 4 வந்து நிறையா கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுறது. கன்சீலர் பொறுத்த வரைக்கும் லெஸ் இஸ் மோர். கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நமக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாகவே நிறையா அப்ளை பண்ணிட்டோன்னா அது வந்து நமக்கு வந்து இந்த க்ரீஸ் லைன்ஸ்லலாம் செட்டில் ஆகிடும். அப்புறம் மேக்கப் வந்து ஒரு கேக்கி லுக் கொடுக்கும். ஸோ எப்போவுமே வந்து கன்சீலர் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 5 நாட் க்ளீனிங் த மேக்கப். நம்மளோட மேக்கப் ப்ரெஷ்ஷை வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது. சில டைம் நம்ம டயர்டாக இருக்கோம், மேக்கப் ப்ரெஷ் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு. சில டைம் வந்து நம்ம மறந்துடுவோம், மேக்கப் ப்ரெஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம மட்டும்தானே யூஸ் பண்ணுறோம், நம்மளோட இது நம்ம மட்டும்தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்னு. பட் மேக்கப்பில் வந்து இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் ப்ரஷில் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த லிக்விடில் வந்து கண்டிப்பாக பாக்டீரியா வந்து ஈஸியாக வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சில டைம் வந்து திடீர்னு மேக்கப் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தோன்னா திடீர்னு நமக்கு வந்து ஆக்னே மார்க்ஸு, ஆக்னே பிம்பிள்ஸ் அதெல்லாம் வரும். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்கப் ப்ரஷை க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது வந்து நம்மளோட மேக்கப் லுக் வந்து நமக்கு கொடுக்காது. இப்போ வந்து ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க, மேக்கப் ப்ரஷ் அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒன்ஸ் எ வீக் க்ளீன் பண்ணுங்கள். அது க்ளீன் மேக்கப் ப்ரஷஸ் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளாலெஸ் மேக்கப் லுக் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹியர் ஆர் த 5 மேக்கப் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் ஃபார் அ ஃப்ளாலெஸ் மேக்கப் லுக். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது மேக்கப் மிஸ்டேக்ஸ் ஞாபகம் வந்தது இப்போ சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். And thank you so much for watching. Stay fabulous. Bye.